வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் காற்று சுழற்சி, மாலத்தீவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி நேற்று வேகமாக வந்த நிகழ்வு நேற்று மதியத்துக்கு பிறகு மெல்ல நகரும் நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நேற்று ஜனவரி 18ஆம் தேதி இரவுக்குள் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நேற்று தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை முன்னேறி கிடைத்தது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டங்களுக்கு பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நள்ளிரவு நேரங்களில், அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு. கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, மேலும் ஈரோடு, திருப்பூர் தெற்கு வடக்கு பகுதி மழை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மதியத்துக்கு பிறகு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும், பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி தெற்கு பகுதி, மேலும் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்கள் கனமழையாக கிடைத்தாலும் காலை 7 மணிக்கு பிறகு லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான சற்று கனமழை வரை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, தஞ்சாவூர், மேலும் திருவாரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர் மழை போல விட்டு லேசான முதல் மிதமான மழையாகவும், மிதமான முதல் சற்று கனமழை வரை ஓரிரு இடங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று மதிய நேரங்களில் அங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மேலும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதிகாலை நேரங்களில் விட்டு மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் வரக்கூடிய மணிகளில் மேற்கு பகுதியும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் இன்றும் மதியத்துக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும். தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மாலை நேரங்களில் ஆங்காங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதியோ இல்லாது 2 பகுதியோ கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை ஜனவரி 20ஆம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு நாளை ஜனவரி 20ஆம் தேதியும் அதே இடத்தில் நிலை கொண்டிருக்கும். ஜனவரி 21ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி தென்மேற்காக நகர வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி வராமல் தென்மேற்காக வரக்கூடிய நாட்களில் நகரும் என்பதால் மழையின் தீவிரம் தமிழகத்தில் நாளை முதல் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இடங்களும் குறைய வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு ஜனவரி 21ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி, ஜனவரி 22, 23ஆம் தேதி குமரிக்கடலில் நிலநடுக்கோட்டு ஒட்டி நிலை கொண்டிருக்கும். ஜனவரி 24ஆம் தேதி மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி, ஜனவரி 25ஆம் தேதி மாலத்தீவை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மெல்ல தென்மேற்காக நகரும் என்பதால் தமிழகத்தில் இன்று ஜனவரி 19ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் மழையின் தீவிரம் சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் தமிழகத்தில்
பரப்பில் குறைந்த இடங்களும் மழையும் குறைந்த மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 20ஆம் தேதி. நாளை ஜனவரி 20ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் புதுச்சேரி வடக்கு பகுதி மதுராந்தகம் வரை அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மதிய மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 20ஆம் தேதியை பொறுத்தவரை மரக்காணம், மதுராந்தகம் இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேலும் புதுச்சேரி, மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, மேலும் நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகும் மதிய மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 20ஆம் தேதி. மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 20ஆம் தேதி. அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதி வரை அதிகபட்சம் மரக்காணம் வரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மயிலாடுதுறை தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தெற்கு பகுதி மழை கிடைத்தாலும் உள்பகுதியில் ஒரு இரு இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 20ஆம் தேதியை பொறுத்தவரை. ஜனவரி 21, 22, 23ஆம் தேதி வரை நிகழ்வு மெல்ல தென்மேற்காக நிலநடுக்கோட்டை நோக்கி நகரும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். தென் மாவட்ட கடல் ஓரங்கள் உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 21, 22, 23 தேதிகளில் தென் மாவட்ட கடல் ஓரங்கள், தென் மாவட்ட உள்பகுதியில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து மீண்டும் பனிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 21 முதல் 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் பனிப்பொழிவு வட மாவட்டங்களுக்கு கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இரவு நேரங்களிலும் தென் மாவட்டங்களுக்கு லேசான பனிப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து. மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி 28ஆம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக இலங்கைக்கு தெற்கு புறம் வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஜனவரி 20ஆம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது. ஜனவரி 20ஆம் தேதி வந்தாலும் 21, 22, 23ஆம் தேதி வரை ஒரே இடத்தில் நிலை கொண்டு இலங்கைக்கு தெற்கு பகுதி இப்போது நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மெல்ல நகரும் என்பதால் அந்த நிகழ்வும் மெல்ல நகர்ந்து வரும். ஜனவரி 24ஆம் தேதி மேற்காக நகர்ந்து வர இருக்கிறது. ஜனவரி 25, 26 தேதிகளில் வடமேற்காக நகர்ந்து வந்து இலங்கைக்கு தென்கிழக்கில் ஜனவரி 28ஆம் தேதி வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு குமரிக்கடல் வரை முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மீண்டும் இலங்கை தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் ஊடாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி பயணித்தால் தமிழகத்தில் ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கும் மழை ஜனவரி 28, ஜனவரி 29, ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1, 2 வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. அதாவது இலங்கை வரை முன்னேறி காற்று சுழற்சி மீண்டும் கிழக்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு கிழக்கு புறமாக சென்று மீண்டும் இலங்கையில் தரையேறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலை சென்றடைந்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு ஜனவரி 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அல்லது இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாகவே குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணித்தால் ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கும் மழை ஜனவரி 31ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் நிகழ்வு எப்படி வழித்தடத்தை அமைக்கப் போகிறது என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன். இன்று ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
மதியத்துக்கு பிறகு அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மதியத்துக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 19ஆம் தேதியை பொறுத்தவரை நாளை ஜனவரி 20ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் தொடங்கி சென்னைக்கு தெற்கு பகுதியில் உள்ள கடலோரங்கள் வரை மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மயிலாடுதுறைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான இடங்களில் லேசான மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் நாளை ஜனவரி 20ஆம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகருக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, திண்டுக்கல், தேனி, மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி இந்த இடங்களில் ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு நகர்வை பொறுத்து நாளை ஜனவரி 20ஆம் தேதி மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 21, 22, 23 தேதிகள் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் வெயில் வந்த பிறகு மதிய மாலை நேரங்கள் உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜனவரி 21ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை பனிப்பொழிவு அமைந்தாலும் ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வு தமிழகத்தில் ஜனவரி 28ஆம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வெயில் வந்த பிறகு மழை பெய்யும் பொழுது சாய்வாக பெய்ய வாய்ப்புள்ளது. தரைக்காற்று கடலோர மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் காற்றின் வேகம் தரைக்காற்று இன்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 45 கிலோமீட்டராகவும் தென் மாவட்டங்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே தரைக்காற்று சற்று வலுவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது. மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் இன்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 19ஆம் தேதி நாளை ஜனவரி 20ஆம் தேதி காற்றின் வேகம் குறைந்துவிடும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராக இருக்க வாய்ப்புள்ளது. 30 முதல் 40 கிலோமீட்டராக இருந்தாலும் இடையிடையே 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. நாளை மறுதினம் 21ஆம் தேதி மேலும் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை. ஆனால் மன்னார் வளைகுடாவில் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் தொடர்ந்து ஈர்க்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 20, 21, 22ஆம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலை பொறுத்தவரை குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். 45 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 20ஆம் தேதியை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 21, 22 தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய ஜனவரி 19, 20, 21, 22ஆம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலை பொறுத்தவரை நாளை முதல் படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடல் அலையை பொறுத்தவரை குமரிக்கடலில் 2 முதல் 2.5 மீட்டர் வரை கடல் அலை சற்று உயர்ந்து வரும் என்பதால் கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலில் இன்று ஜனவரி 19, நாளை ஜனவரி 20 2 நாட்கள் கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதியும் கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் ஜனவரி 21ஆம் தேதி முதல் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் மீன்பிடிக்க இப்போது கடல் அலை சீற்றமாக இருந்தாலும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.